என்னையா காசு 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 பணம் படப்புவாங்கயா நீங்களும் உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கேயா கொண்டு போக போறீங்க? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஎம் பிளானட். இன்னைக்கு நம்ம சொல்லுங்க டாபிக்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி திருச்சி மக்கள் என்ன சொல்றாங்கன்றதான் கேட்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பெரிய இழப்பு சார், இழப்பு தான், பெரிய இழப்பு. விஜயகாந்த் மரணங்கிறது எங்களை ஏற்றுக்கொள்ளவே முடியல. உண்மையில் தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய இழப்பு, இந்தியாவில் மிகப்பெரிய இழப்பு, நிஜமாவே வருந்தத்தக்க ஒரு விஷயம் தான். பெரிய இழப்பு தான் சார். அவர் நம்ம வீட்டில் ஒருத்தர் இறந்தா எவ்வளோ பெரிய இழப்பு இருக்குமோ அதே மாதிரி மிகப்பெரிய இழப்பா இருக்கு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே. அவர் இருந்தால் என்ன தாக்கம் ஏற்படுத்திருக்கோம்னு நினைக்கிறீங்களா இருக்க தமிழ்நாட்டில்? மிகப்பெரிய தாக்கம் தான். அடுத்த சிஎம் ஆயிருக்கலாம். அவர் இருந்திருந்தா இன்னும் கட்சியை பலப்படுத்தி பெரிய அவரு முதலமைச்சர் வர சான்ஸ் இருக்கு. இது பார்த்தீங்களா, அவ்வளோ கும்பல் வந்திருக்கு. அவரு செத்ததாக நினைக்கிறேன். நீங்க மனசுல வாழ்ந்துட்டு இருக்காரு. பசின்னு போனா அவர் ஆபீஸுக்கு போனோம்னா எல்லாத்துக்கும் சாப்பிட வச்சு அனுப்பிச்சு விடுவாரு. அவர் தலை சிறந்த ஒரு நல்ல ஒரு மனிதர். விஜயகாந்த் ரொம்ப பிடிக்கும். ஆனா சாவார்னு யாருமே பிடிக்க நினைக்கல. விஜயகாந்த் இறந்தது ஒரே கவலையா இருக்கு. நான் இருந்த வரைக்கும் நல்லா செய்தாரு. விஜயகாந்த் நல்ல மனிதருங்க, நல்ல நடிகர், கட்சி தலைவர், எல்லாருக்கும் நல்லா உதவி பண்ணியிருக்காரு. யாரும் பகையாளி எல்லாத்துக்குமே நல்லாதான்ப்பா செய்வாரு. எல்லாமே நல்லாதான் செய்வாரு. திரைத்துறைக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழருக்கும் ஒரு பேரிழப்பு. நம்ம திருச்சி ஜி கட்சிக்கு வந்து ஃபேன் வாங்கி கொடுத்துருக்காரு, இது வாங்கி போட்டிருக்காரு. அவர் போன வருஷம் பிறந்த நாளைக்கு அவங்க பையன் வந்து பப்பை சிஸ்டம் தான் பண்ணுன்னு சொல்றப்ப யார் வந்தாலும் உட்கார வச்சு மரியாதை நிமித்தம் உட்கார வச்சு டேபிளில் தான் சோறு போடணும், தலைவாழையில தான் போடணும்னு சொன்னவர் விஜயகாந்த், கேப்டன் விஜயகாந்த். அவர் மதுரைக்காரரு. ஆனால் அவர் திரைத்துலகத்துக்கு வந்தோடனே அந்த திரையுலக சங்க கட்டடத்துக்கு அவர் கடனை பூரா அடைச்சார். அவர் நம்ம நாட்டோட தலைவரே மாறிடும். ஒரு நார்மல் மேன் பிகமிங் எ ஸ்டார், பிகமிங் எ லீடர். ஒரு கருணை மகாபிரபு. என் பையன்லாம் அவர் வீட்டுக்கு போய் இருந்திருக்கான். அவர் சேவிங் இருக்கும்போது பையன் போய் நிற்கும் போது டக்குனுக்கு இறங்கி வந்து இரு தம்பி வர்றேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு காப்பி பழம் வாங்கி கொடுத்துருக்காரு. அவர் எதிர்பார்க்காது, யாருக்குமே எதிர்பார்க்காத செய்வார். நல்லா வேலைக்கே வரலங்க, வீட்டில் தான் இருந்தேன். சுருக்கமா அந்த வேட்டி கட்டது அவரால் தாங்க. கோச்சுக்காதீங்க. இந்த வேட்டி கட்டினா விஜயகாந்த்ங்கிற நினப்பு எனக்கு வரும். கோச்சுக்காதீங்க, என்னுடைய மனக்கணக்கு. ஒரு சிஎம் ஆயிருந்தா தமிழ்நாடு கடனில்லா நாடா மாநிலமா மாறி இருக்கும். விருத்தாசலம் தொகுதிகள் முதல்ல ஜெயிச்சார் பாருங்க. அதுல இருந்து அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்க தண்ணீர் இல்லாத கஷ்டப்படும் போது எல்லாருக்கும் தண்ணீர் சப்ளை பண்ணாரு. அவர் செஞ்ச உதவி மாதிரி வேற எவரும் செய்யல. இப்போ டிவியில பார்த்தேன் அவரை, ரொம்ப கண் கலங்கி அழுது. அது நான் நல்ல மனுஷனா இருந்திருக்காரா, நாங்க தான் எப்படியாப்பட்ட மனுஷன்னு தெரிஞ்சுக்க முடியாம போயிட்டோம். கொள்கையில ஸ்டெடியா இருந்தாப்புல, ஒரு முடிவு எடுத்தா அந்த முடிவுல கடைசி வரைக்கும் ஸ்டெடியா இருந்தாப்புல, அது ஒரு பாராட்டத்தக்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போயிட்டு யார் ஏழை மக்கள் அந்த மாவட்டத்தில் உள்ள ஏரியா உள்ள தாலுக்கா உள்ள யாரு ஏழையா இருக்காங்களோ அவங்களாம் உதவி செஞ்சுட்டு வந்தார். ரெண்டு ஆளுமே இருக்கிறப்ப எதிர்த்து அரசியல்ல எம்எல்ஏவா வந்தவர், எதிர்கட்சி தலைவராகவும் இருந்தாரு. அது அப்பையிலேருந்து நம்ம அவர் ரசிகர் தான். உள்ளதை உள்ளபடி பேசுவார், நேர்மையானவர், அவ்வளோதான். இந்த கம்ப்யூட்டர் கல்வி அவர் தான் முதல்ல தமிழ்நாட்டில் இலவசமா எல்லாத்துக்குமே கொடுத்தாரு. அவர் இருந்த அரசியலுக்கு வந்திருந்தா கொஞ்சம் நல்லா செய்வாருன்னு நான் நினைச்சேயா. என்ன கொஞ்சம் இல்லாதவங்களும் கொஞ்சம் நல்லா செஞ்சிருப்பாரு. இப்போ உள்ளவங்கலாம் இருக்கிறத பிடிங்கிட்டு தான் நல்லா இருக்காங்க. இன்னைக்கு அவரை பார்த்துட்டு நம்ம இருந்தோம்னா நம்ம தில்லா அவர் மாதிரி வரணும் அப்படின்னு ஒரு வீரமெல்லாம் இருக்கு.